ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இந்த வீடியோவில் யூனிட் 8 ஆப்டிக்ஸ் அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிலிருந்து ஹீலியம் நியான் லேசர் பற்றி தான் பார்க்க போகிறோம். லேசர் லைட் ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னாலே 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கணும். ஒன்று பாப்புலேஷன் இன்வர்ஷன், இன்னொன்று ஸ்டிமுலேட்டட் எமிஷன். ஸ்டிமுலேட்டட் எமிஷன் நடக்கணும் அப்படின்னாலே பாப்புலேஷன் இன்வர்ஷன் அச்சீவ் ஆயிருக்கணும். ஸோ இங்கே ஹீலியம் நியான் லேசரில் இந்த ப்ராசஸ் ரெண்டும் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹீலியம் நியான் லேசரில் எலக்ட்ரிக்கல் பம்பிங் யூஸ் பண்ணி ஹீலியம் ஆட்டமை எக்ஸைட் ஆக வைப்போம். எப்படி எலக்ட்ரிக்கல் பம்பிங் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஹை வோல்டேஜ் கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை அக்ஸலரேட் ஆக வைப்போம். அந்த அக்ஸலரேட்டட் எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ஹீலியம் ஆட்டம்ஸ் கூட கொலைட் ஆகும். அப்படி கொலைட் ஆகிறப்போ இந்த எலக்ட்ரான்ஸ்லேருந்து எனர்ஜி ஹீலியம் ஆட்டம்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஹீலியம் ஆட்டம்ஸ் இப்போ எனர்ஜைஸ் ஆயிரும். எனர்ஜைஸ் ஆன இந்த ஹீலியம் ஆட்டம்ஸ் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகாது, மெட்டா ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு போகும். மெட்டா ஸ்டேபிள் ஸ்டேட் அப்படிங்கிறது எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கும் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட். ஸோ இந்த ஹீலியம் ஆட்டம்ஸ் மெட்டா ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய நியான் ஆட்டம்ஸ் கூட கொலைட் ஆகும். அப்படி கொலைட் ஆகிறப்போ இந்த எனர்ஜி ஹீலியம் ஆட்டம்ஸ்லேருந்து நியான் ஆட்டம்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் ஹீலியம் ஆட்டம்ஸ்க்கு நிறைய எனர்ஜி கிடைச்சி எனர்ஜைஸ் ஆகி அது எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும். ஸோ இப்படி தான் பாப்புலேஷன் இன்வர்ஷன் அச்சீவ் ஆகும். பாப்புலேஷன் இன்வர்ஷன் அச்சீவ் ஆயிடுச்சு அப்படின்னாலே நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? ஸ்டிமுலேட்டட் எமிஷன் நடக்குமா? ஸோ எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய நியான் ஆட்டம்ஸ்லாம் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும். அதனுடைய எக்ஸஸ் எனர்ஜியை ஃபோட்டானா எமிட் பண்ணிட்டு கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும். ஸோ இதுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் ஃபோட்டான் யூஸ் பண்ணி இந்த ப்ராசஸை ட்ரிகர் பண்ணுவோம். ஸோ அப்படி ட்ரிகர் பண்ணும்பொழுது எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய நியான் ஆட்டம்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா எனர்ஜி ரிலீஸ் பண்ணிட்டு இந்த ஃபார்ம் ஆஃப் ஃபோட்டானா ரிலீஸ் பண்ணிட்டு கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும். ஸோ இப்படி ப்ரொடியூஸ் ஆகிற இந்த ஃபோட்டானுடைய வேவ் லென்த் என்னவா இருக்கும் அப்படின்னா 632.8 நானோமீட்டரா இருக்கும். இதுதான் ஹீலியம் நியான் லேசர்ல ப்ரொடியூஸ் ஆகிற லைட்டோட வேவ் லென்த்தாவும் இருக்கும். இப்ப பார்த்தா இந்த கான்செப்ட் வச்சு ஒரு क्वेश्चन டிஸ்கஸ் பண்ணலாம். What is the primary mechanism that creates population inversion in helium neon laser? ஹீலியம் நியான் லேசர்ல பாப்புலேஷன் இன்வர்ஷனை எந்த மெக்கானிசம் கிரியேட் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம பார்த்தோம்ல, ஹீலியம் ஆட்டம்ஸ்ல இருந்து எனர்ஜி நியான் ஆட்டம்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஹீலியம் ஆட்டம்ஸ்க்கு எப்படி எனர்ஜி கிடைச்சது? எலக்ட்ரான்ஸ் ஹீலியம் ஆட்டம்ஸோட கொலைட் ஆகுறதுனால. ஸோ இந்த ஹீலியம் ஆட்டம்ஸ் நியான் ஆட்டம்ஸோட போய் கொலைட் ஆகும் பொழுது இந்த எனர்ஜி ஹீலியம் ஆட்டம்ஸ்ல இருந்து நியான் ஆட்டம்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதனால இந்த நியான் ஆட்டம்ஸ் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போய் பாப்புலேஷன் இன்வர்ஷன் அப்படிங்கிற கண்டிஷன் அச்சீவ் ஆகும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். கொலிஷனல் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் எக்ஸைட்டட் ஹீலியம் ஆட்டம் டு நியான் ஆட்டம். இதுதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன கான்செப்ட்ல இருந்து எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.